தான் தவறேதும் செய்யவில்லை என்றும் கிரிக்கெட் வாரிய தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்ய போவதும் இல்லை என்றும் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மருமகன் குருநாத் மெய்யப்பன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சீனிவாசன் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வலுத்தன. அனைத்து யூகங்களுக்கும் முடிவு கட்டும் விதமாக கொல்கத்தாவில் சீனிவாசன் ஞாயிறு மாலை பேட்டியளித்தார். அப்போது தான் தவறேதும் செய்யவில்லை, அதனால் பிசிசிஐ தலைவர் பொறுப்பிலிருந்து விலகும் எண்ணம் இல்லை என்றார். தன்னை பதவியிலிருந்து விலக வேண்டும் என கிரிக்கெட் வாரியத்தில் யாரும் கூறவில்லை என்றும் வாரிய நிர்வாகிகள் தனக்கு முழு ஆதரவு அளிக்கின்றனர் என்றும் சீனிவாசன் தெரிவித்தார். ஐபிஎல் போட்டி மீது ரசிகர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சரியென்று மெய்ப்பித்து காட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வாரியம் எடுக்கும் எனவும் சீனிவாசன் கூறினார். மருமகன் குருநாத் மெய்யப்பன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து 3 பேர் கொண்ட விசாரணை குழு விசாரணை மேற்கொள்ளும் என்றும் அந்த குழு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திடமும் விசாரணை நடத்தும் என்றும் வீரர்கள் அணி நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு நிரூபணமானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சீனிவாசன் உறுதிபட தெரிவித்தார். சென்னை அணி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஸ்பாட் பிக்சிங்கில் கைதான ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டீலா, அங்கித் சவான் மற்றும் சூதாட்ட புரோக்கர்களின் போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து டில்லி சாகித் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அங்கித் சவான் மற்றும் ஸ்ரீசாந்த் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை மே 28ஆம் தேதி நடக்கும் என்று நீதிபதி அறிவித்தார்.